அருமை சொந்தங்களே, உங்களுக்கு இது திருப்பரங்குன்றத்தினுடைய மலை தெரியும். அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எப்பொழுதும் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதரிடம் அண்ணன் தம்பியாகத்தான் நாம் பழகி கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்குதுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. 102 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 102 ஆண்டுகளாக மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மேலே சென்ற தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியும் கூட அதை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்னவெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. முதல் அவர்கள் சொன்னது மேலே இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு மைல்கல் என்று சொன்னார். அதன் பிறகு இல்ல தீபத்தூண் இல்ல, கிரேட் டெக்னோமெட்ரிக் சர்வே, ஆங்கிலேயர்கள் 1800 காலகட்டத்தில் நிலத்தை எல்லாம் அளவீடு செய்வதற்காக வைத்த ஒரு சர்வே கல் என்று சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் ஒரு பையன் சொன்னாங்க, ஜெயின மத துறவிகள் மேலே படிப்பதற்காக இரவு விளக்கு பிடிப்பதற்காக விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட்ட தூண் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, நாம் கேட்பதெல்லாம் இங்கே தாய்மார்கள் இருக்கின்றார். ஒரு முருகபெருமானுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மதமும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய மத வழிபாட்டை வைத்து வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் எத்தனை நம்முடைய அன்பு சொந்தங்கள் முருகபெருமான முருக பக்தர்கள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தினமும் ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. அவர்களுக்காக உயர்நீதிமன்றம் ஒரு கிளியர் கட் தீர்ப்பு, மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மாநில அரசு வேண்டுமென்றே மத கலவரத்தை உருவாக்கி, ஒரு பிளவுத்தன்மையை உருவாக்கி, ஒரு பதற்ற சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். அருமை சொந்தங்களே, அதற்கெல்லாம் நியாயமாக இந்த தேர்தல் அமைய போகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வந்து முருகபெருமானை சந்தித்து விட்டு, உங்களுக்கு தெரியும், இதே மதுரை பகுதியில் அருமை சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள் தீக்குளித்து இறந்த பொழுது தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் இதைத்தான் சொல்லிவிட்டு இருந்தார். பாரத பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் வரல, பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தையும் சந்தித்து விட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, முருக பக்தர்களே, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் முருகனை கும்பிடுவதற்கு நமக்கான உரிமையை மட்டும் நாம் கேட்கின்றோம், அவ்வளவுதான். உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நான் கேட்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக, ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழகமே திருப்பரங்குன்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி முருகனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் தீர்ப்பெல்லாம் இந்த தொகுதியில ரட்டலை சின்னத்திற்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அரசு ஏத்துக்கல, ஆனா மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கல, அதை மதிக்கல, அதற்காக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றினார்கள். ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நிரந்தரமான ஒரு தீர்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை இந்த தொகுதியில, இந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இதே கனிமொழி அவர்கள் இந்த மாதம் ஏப்ரல் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர்கள் சொன்னது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தொகுதியில மத கலவரத்தை நாம் தூண்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய், எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. யாராவது இங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினாங்களா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மேல போங்கன்னு தான் கேட்டாங்க. யாரும் யாரையும் ஒரு கடினமான வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொய்யை பேசி அவர்கள் மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்து, ஆனால் திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள் அமைதியை கடைபிடித்து இன்னைக்கும் நாம் அமைதியை கடைபிடித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, இது சரித்திர தேர்தல். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று தேர்தல். தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கிறது. தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பெட்டியில நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பு சொந்தங்களே, இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிருத்திகா தங்கப்பாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கிரிப்டோ கரன்சியை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இந்த வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல இத்தனை வழக்குகள் இருப்பதை அவங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து
அதற்கான தண்டனை 2016 10 ஆண்டுகள் பெற்று அது உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவனும் மனைவியும் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தகுதி படைத்தவர்களா? நீங்க சொல்லுங்க, தகுதி படைத்தவர்களா? இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது கிரிப்டோ கரன்சி திருடி 2 கொலை மிரட்டல் வழக்கு இதெல்லாம் இருக்கு. கணவனை பொறுத்தவரை இப்படிப்பட்டது. அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மதுரையினுடைய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்ல தோக்க போறாங்க, தோத்த பிறகு மறுபடியும் அதே பதவிக்கு போயிடலாம். அதனால தைரியமாக இந்த பதவியை கூட ராஜினாமா செய்யாம இதே தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். 2022 24 வரை ஒருவேளை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா மோடி ஐயாவுக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா ராஜன் செல்லப்பானாருக்கு பெயர் வந்துவிடும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நில கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி அந்த எய்ம்ஸ் கட்டுகின்ற இடத்துல மரத்தை வெட்டுவதற்கான லைசன்ஸ் நம்ப மாட்டீங்க 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு 8 மாதம் கழித்து தான் அனுமதியை கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையிலும் இல்ல மத்திய அரசு பாருங்க எய்ம்ஸே கொடுக்கல நிலத்தையும் மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி முறையாக கொடுத்திருந்தால் எய்ம்ஸை எப்பவோ நாம் திறந்திருப்போம். அருமை சொந்தங்களே, வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக கையில் எடுத்து தாமதப்படுத்தினால உங்களுக்கு தெரியும் 1200 கோடி ரூபாயில முடிய வேண்டிய எய்ம்ஸ் மதுரை இன்னைக்கு 2021 கோடி ரூபாயில போய் நிற்குது. 800 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதையும் மத்திய அரசு தான் போட்டுக்கிறாங்க. 1200 கோடி ரூபாயில செலவு செஞ்சிருக்கணும். இவர்கள் தாமதப்படுத்தி 2021 கோடியில மதுரை எய்ம்ஸ் என்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும். இதனுடைய முதல் பயனாளிகள் யாருன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் முதல் பயனாளி. உங்களுக்கு அற்புதமான உலக தரம் வாய்ந்த ஒரு அற்புதமான எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அப்போது இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த ரிப்பனையும் கட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பெற இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், அடுத்து பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள். மதுரையை பொறுத்தவரை மதுரை மெட்ரோ அதுவும் கூட நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு வர இருக்கு. அந்த மதுரை மெட்ரோவும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த மெட்ரோவும் கூட தமிழகத்திற்கு வர இருக்கு. ஆனா எத்தனை பொய்கள். ஐயா, என் கையில லெட்டர் இருக்குது. இது மத்திய அரசு தமிழக அரசுக்கு எழுதிய லெட்டர். அதாவது மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை இது திருப்பரங்குன்றத்துல முருகபெருமான் முன்று உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க, ஐயா நீங்க ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த ப்ரொபோசலை மாநில அரசு நீங்களே அப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. அந்த ப்ரொபோசல் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மதுரை மெட்ரோன்னு சொல்வது BRTS பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பேருந்து தடைபடாத ஒரு பேருந்து, டிராபிக் இல்லாம போகக்கூடிய ஒரு பேருந்து, அதுக்காக மட்டும்தான் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களோ தவிர மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று மத்திய அரசுடைய கடிதத்தில் இருக்கு.